வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கேன்லாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் செக் அடிச்சுட்டு வந்தோம்னா அந்த கேனில் வந்து அடியில் இந்த தெளிஞ்ச பிறகு எண்ணெய் தெளிஞ்ச பிறகு இந்த மாதிரி மட்டிலாம் நிற்கும். இது வந்து பாருங்கள், அடியில் எப்படி கேன் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக திப்பி அப்படியே தேங்கி நிற்கிது பாருங்கள். இதை வாஷ் பண்ணுறது எப்படின்னு நான் இப்போ காட்ட போகிறேன். சுலபமாக நம்ம வாஷ் பண்ணலாம். ஒரு சிலவங்களுக்கு இது எப்படி வாஷ் பண்ணணும்னு தெரியலை, அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், துணி துவைக்கிற லிக்விட் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மிஷினில் ஊற்றுவோம் இல்லையா, அந்த லிக்விட் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேன்களில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், லிக்விட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் ஊற்றுறேன். இவ்வளோ தான். இதில் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஷேக் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சு. அடுத்த கேன் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்கின்னு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது. மறுபடியும் ஒரு டைம் லேசாக கொஞ்சம் பிசுப்பாக இருக்கிறது போக மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். மறுபடியும் ரெண்டுத்துலேயும் தண்ணி பிடிச்சிக்கணும். பாருங்கள், மறுபடியும் தண்ணி பிடிச்சிருக்கிறேன். ரெண்டாவது டைம் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். அந்த கேனில் இருந்ததை தண்ணி போட்டு குலுக்கி ஊற்றிருக்கேன் கீழே. இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு டாட் கூட இல்லாமல் கேன் ரொம்ப க்ளீனாக ஆகிடுச்சு. வந்து சுத்தமாக இவ்வளோதான். எவ்வளோ நீட்டாக சுத்தமாகிடுச்சு பாருங்கள் கேனு. இப்போ இதை வந்து காய வச்சா முடிஞ்சிடுது. பாருங்கள், ஒரு ட்ராப் இல்லாமல் க்ளீன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி காய வைக்கணும்.
பாருங்கள். 5 நிமிஷத்தில் எவ்வளோ க்ளீனாக கேன் ரெண்டும் பிசுறெல்லாம் போய் சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கேன் இருந்தால் சிரமப்படாமல் ஈஸியாக சுலபமாக வாஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.